ஹரிபூருங்கிற கிராமத்துல சோனம் தன்னுடைய அப்பா அம்மா கூட இருந்தா. சோனமோட அப்பா ரயில்வேல கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு சூதாட்டம் ஆடுறது அவருக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதனால சோனமோட அம்மா ஐனிங் வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாங்க. சோனம், மொபைல் போன் அப்புறமா பார்க்கலாம். பண்டிதரோட வீட்டுக்கு போய் இந்த துணிகளை கொடுத்துட்டு வந்துரு. கொஞ்சம் இருங்கம்மா, நான் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிடுறேன், அப்புறம் போறேன். இப்ப வர போறியா இல்லையா? இல்லனா அயன் பாக்ஸ வச்சு உன் கையில நான் சூடு போட்டுடுவேன். எப்ப பார்த்தாலும் யூடியூப் பாக்குறதே வேலையா போச்சு. என்ன நீ அவளை ஏன் திட்டிக்கிட்டே இருக்க? நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருந்தா அதுவே போதும். நீங்க இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி சூதாட்டத்துல பணத்தை விட்டுட்டு வரீங்க. அதனால தானே நான் இந்த ஐனிங் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். இது கூடவா உங்க கண்ணுக்கு தெரியல? நம்ம பொண்ணு வேற பெரியவள ஆயிட்டா. நாம அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? அட எப்படியும் நடந்துரும் கல்யாணம், நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? சோனம் ஐனிங் துணியை குடுக்கறதுக்காக பண்டிதரோட வீட்டுக்கு அவ போனா. பண்டிதரோட பையன் கௌஷலோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. அவன் எப்பவும் சோனம கிண்டல் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பாப்பான். அடே சோனம், உங்க அப்பா உன்னை இந்த வயசுல கூட உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு இருக்காரு. ஒருவேளை உங்க அப்பா கிட்ட உனக்கு கல்யாணம் பண்ண காசு இல்லைன்னா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல? உன்ன மாதிரி ஒரு மோசமானவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன சொன்ன நீ? என்ன மோசமானவனா? தன்னோட நண்பர்களுக்கு முன்னாடி சோனம கண்டபடி ஏதேதோ பேச ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம அவளோட முடியை பிடிச்சு இழுத்தான். சோனம் அழுதுகிட்டே வீட்டுக்கு போனா. அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவளோட அப்பா கிட்ட சொன்னா. அவனுக்கு அவ்வளவு தைரியமா? இப்பவே அவனை என்ன பண்றன்னு பாரு. சோனமோட அப்பா ரொம்ப கோவத்தோட கௌஷல பாக்குறதுக்காக போனாரு. அப்புறம் கௌஷலோட கன்னத்துல அவர் ஓங்கி ஒரு அறை அரைஞ்சாரு. என் பொண்ணு பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது. அந்த கோவத்துல கௌஷலுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. அவன் சில சூதாடுறவங்கள கூப்பிட்டு அவங்க கிட்ட என்ன சொன்னானா, அந்த சோனமுடைய அப்பாவை நீங்க எல்லாம் போய் கொன்னுடுங்கடா. அன்னைக்கு ராத்திரி சோனமோட அப்பா சீட்டு விளையாடிட்டு இருந்தாரு. அங்க இருந்து சூதாட்டக்காரங்க அவரை மிரட்டினாங்க. அவங்க சோனமோட அப்பா கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் பிடுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை ஆத்துல தள்ளி விட்டுட்டு அவங்க அந்த ஊரை விட்டே ஓடிட்டாங்க. மறுநாள் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு லேடி சோனமோட வீட்டுக்கு வந்து விஷயத்த சொன்னாங்க. அதாவது அவளோட அப்பாவோட பெண்ணும் ஆத்தங்கரையில இருக்கிறதா சொன்னாங்க. சோனமும் அவளோட அம்மாவும் அந்த ஆத்தங்கரைக்கு ஓடி வந்தாங்க. அம்மா, அந்த பண்டிதரோட பையன் கௌஷல் தான் நிச்சயமா அப்பாவை கொன்னு இருக்கணுமா? அவளோட அம்மா மனசுல பயம் ஏற்பட்டுச்சு. அதாவது பண்டிதரோட பையனால சோனமுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதனால அவங்க தூரத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு பையனை பார்த்து சோனம்க்கு உடனே கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சோனம்க்கு தன்னோட புருஷன் விபின் ஒரு குடிகாரன்னு அவளுக்கு தெரிய வந்துச்சு. அவன் தினமும் கிராமத்துல இருக்கிற ஒரு ஆத்தங்கரையில தான் விழுந்து கிடப்பான். சோனம் தினமும் அவனை வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விடுவா. விபின் வீட்டு செலவுக்கு பணமே கொடுக்க மாட்டான். ஒரு நாள் சோனமோட மாமியார் சோனம் கிட்ட சொன்னாங்க, மருமகளே, என் பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயமா திருந்திடுவான்னு அவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அப்படி நடக்கவே இல்ல. இனிமே நீதாமா இந்த குடும்பத்தை கவனிச்சுக்க ஏதாவது செய்யணும். சோனம்க்கு சின்ன வயசுல இருந்து யூடியூப் பாக்குற பழக்கம் இருந்துச்சு. அதனால அவ யோசிச்சா, நான் ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கூடாது? ஆனா ஆரம்பத்துல மாமியார் மருமக கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அவங்க கையில எதுவும் இல்ல. அத்தை, நம்ம கிட்ட ஒரு மொபைல் போன் மட்டும்தான் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நாம எந்த விஷயத்த பத்தி சேனல் ஓபன் பண்றது? நம்மள மாதிரி ஆளுங்க சமைக்கிறது எப்படி, ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு கத்து கொடுக்கலாம். ஆனா யூடியூப்ல ஏற்கனவே சமையலை பத்தி கத்து கொடுக்கற சேனல்ஸ் நிறைய இருக்கே. இருக்கலாம், ஆனா பாரம்பரிய சமையலை சமைக்கிறதுக்கு யாரும் கத்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம கிராமத்து பாரம்பரிய சமையலை எப்படி பண்றதுன்னு கத்து கொடுப்போம். சோனம் தன்னோட முதல் வீடியோல அரிசி பாயசம் எப்படி பண்றதுன்னு செஞ்சு காட்டினா. சோனமோட முதல் வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட இருந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸும் வந்துச்சு. அதுக்கப்புறம் சோனம் பூரி, ஆலு மசாலா, கச்சோடி, தோசை, இட்லி, அப்புறம் மார்க்கெட்ல கிடைக்கிற லட்டு, இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பண்ணி தன்னோட சேனல்ல போட்டா. சோனம் சமைச்சு காட்டுவா, அவளோட மாமியாரு மொபைல வச்சு வீடியோ பண்ணுவாங்க. இப்படியே 4-5 மாசம்
ரொம்ப கடின உழைப்பு செஞ்சதுக்கு அப்புறம் யூடியூப்ல இருந்து பணம் வர ஆரம்பிச்சது. அத்தை, இன்னைக்கு யூடியூப்ல இருந்து $100 அனுப்பிச்சிருக்காங்க. வெறும் $100 தானா? இதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? $100 இல்ல, $100. அமெரிக்காவுல டாலர்னு தான் சொல்லுவாங்க, இந்தியாவுல ரூபான்னு சொல்லுவோம். $100 கிட்டத்தட்ட 7500 ரூபாய் மதிப்புன்னு சொல்லலாம். யூடியூப் சேனல்ல வர இன்கம் வச்சு சோனமோட வீடு கொஞ்சம் வசதி பெருக ஆரம்பிச்சுது. அவங்க புதுசா ஒரு கேஸும் ஸ்டவ்வும் வாங்கினாங்க. அப்புறம் ஒரு கேமராவும் வாங்கினாங்க. ஒரு நாள் சோனம் பாலை வச்சு கோவா பண்றதுக்கு கத்து கொடுக்கும் போது திடீர்னு பாத்திரம் கேஸ்ல இருந்து நழுவி விழுந்துடுச்சு. அப்புறம் அந்த சுட சுட இருந்த பால் சோனம் மேல கொட்டிடுச்சு. சோனமோட மாமியாரு உதவிக்காக விப்பினை தேடி போனாங்க. ஆனா விபின் எப்பவும் போல குடி போதையில ஆத்தங்கரையில விழுந்து கிடந்தான். கடைசியில சோனமோட மாமியார் கிராமத்து ஆள ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் அவரோட உதவியால சோனமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. ஆனா சோனம் தினமும் குடிபோதையில இருக்கிற தன்னோட கணவனை தூக்கிட்டு போவா. ஆனா இன்னைக்கு சோனம் ஹாஸ்பிட்டல்ல தன்னோட உயிருக்காக போராடிட்டு இருந்தா. அன்னைக்கு ராத்திரி விபின் அந்த ஆத்தங்கரையிலேயே இருந்தான். விபின் காலையில முழிச்சு பார்த்தான். அட, நான் என்ன இங்க கிடக்குறேன்? டெய்லி நான் கட்டுல தானே எந்திரிப்பேன். நீ ரொம்ப கேவலமான மனுஷன். தினமும் உன்னோட மனைவி உன்னை இங்க இருந்து தூக்கிட்டு போவா. ஆனா இன்னைக்கு அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அதுவும் சீரியஸா இருக்கா. உன்னோட அம்மா உன்கிட்ட உதவி கேக்குறதுக்காக வந்தாங்க. ஆனா உனக்கு தான் சுய நினைவே இல்லையே. அப்பதான் விபின் தன்னோட தவற நினைச்சு ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிச்சான். அங்கிருந்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தான். அங்க சோனம் பெட்ல மயக்க நிலையில கடந்தா. என்ன மன்னிச்சிரு சோனம், நான் உன்னை கவனிக்கவே இல்ல. 2 நாளைக்கு அப்புறம் சோனம்க்கு சுய நினைவு வந்துச்சு. நான் செஞ்ச வேலைக்கு நான் வெக்கப்படுறேம்மா. நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன். நானும் யூடியூப் சேனல்ல வீடியோவெல்லாம் எடுக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன். விடுங்க, எனக்கு இப்படி ஏற்பட்டதுனால ஏதோ நல்லது நடந்துச்சுல்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சோனம் குணமாகி தன்னோட வீட்டுக்கு வந்தா. இப்ப சோனம், விபின், அவளோட மாமியார் 3 பேரும் சேர்ந்து சேனல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. ஒரு கிராமத்துல சோனியாங்கிற பேர் கொண்ட ஒரு பொண்ணு இருந்தா. சோனியாவோட அம்மா ரொம்ப ஏழை. சோனியாவோட அம்மா வீடு வீடா போய் துணி எடுத்துட்டு வருவாங்க. அதை துவைச்சு அயன் பண்ணி மறுபடியும் கொண்டு போய் கொடுப்பாங்க. சோனியாவும் அவங்க அம்மாவுக்கு உதவி பண்ணுவா. இதனால அவங்க வாழ்க்கையும் நல்லபடியா ஓடிட்டு இருந்துச்சு. சோனியாவுக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அவ வேலை செஞ்சுக்கிட்டே ரேடியோல பாட்டும் கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவ பாடிக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் சோனியா அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னான்னா, அம்மா, எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுங்கம்மா. என்னோட குரலை எல்லார்கிட்டயும் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? உன்னோட கல்யாணத்துக்கு நான் பணத்தை சேர்த்து வைக்கிறதா இல்ல ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்கறதா? உனக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. மறுநாள் சோனியா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு தையல் மிஷின் வாங்கிட்டு வந்தா. துணி தைக்கிற வேலைய ஆரம்பிச்சா. இந்த மாதிரி துணி தைக்கிற காசுல அவ நிறைய பணத்தை சேர்த்தா. அந்த பணத்தை வச்சு ஒரு ஸ்மார்ட் போனும் வாங்கினா. டிக்டாக் மூலமா அவ பாட ஆரம்பிச்சா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவ டிக்டாக்ல பாடிக்கிட்டு இருந்தா. நீ இப்படி பாட்டு பாடிட்டு இருந்தீனா இந்த துணிங்களெல்லாம் யார் அயன் பண்ணி வைக்கிறது? இந்த பாடுறது எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. நாளைக்கே உனக்கு ஒரு பையனை பார்த்து வைக்க போற. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அப்ப நீ என்ன பண்ண போற? பெரிய பாடகி ஆக போறியா? உனக்கு இப்படியே வயசாயிடுச்சுன்னா அப்புறம் உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரமாட்டாங்க. சோனியாவோட அம்மா அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடுறாங்க. மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட சோனியா டிக்டாக் பண்றத விடல. ஒரு நாள் சோனியாவோட மாமனார் அவங்க பையன் கிட்ட சொல்றாரு, டேய், உன் பொண்டாட்டி பாட்டு பாடுறாடா, டிக்டாக்ல வீடியோ வைக்கிறாடா. இந்த ஊர்ல எங்க மானம் போது. புது மருமக இந்த மாதிரி வேலைகளை செய்யறது. நீ அவளுக்கு போய் கொஞ்சம் புரிய வை. அப்பா, எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டல்ல. சோனியாவோட புருஷன் சோனியா கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, எங்க அப்பா இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு, நீ டிக்டாக்ல வீடியோ எல்லாம் வைக்கிறியாமே. ஆமா, நான் செஞ்சேன்தான். எனக்கு சின்ன வயசுல இருந்து பாடுறதுல ரொம்ப ஆசை. அட, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி யோசிச்சு பாரு. நீ இப்ப இந்த வீட்டுக்கு மருமக.
இங்க பாருங்க, எப்படி சாப்பிடுறதும் தண்ணி குடிக்கிறதும் உங்களுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கு பாடுறது முக்கியம் நான் நினைக்கிறேன். இது என் வாழ்க்கையோட ஒரு கனவு. சங்கீதத்தை பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. சோனியா சொல்றத கேட்க மாட்டான்னு மாமனார் ஒரு முடிவுக்கு வராரு. ஒரு நாள் ராத்திரி சோனியா தூங்கிட்டு இருக்கும்போது சோனியாவோட மாமனார் அவளோட போனை எடுத்து கிராமத்துல இருக்கிற ஒரு குளத்துல தூக்கி போட்டுட்டாரு. மறுநாள் காலையில போனை காணோன்னு சோனியா அழுதுகிட்டு இருந்தா. கடவுளே, என்னுடைய போன் எங்கேயுமே கிடைக்கலையே. நான் இனிமே டிக்டாக் எப்படி பண்ணுவேன்? அட ஏன் அழுதுட்டு இருக்க? என் கூட வந்து வயல் வேலைகளை பாரு. நம்மளுடைய வயலை ஜமீன்தார்கிட்ட அடகு வச்சிருக்கோம். அந்த வயலை எப்படிதான் நான் மீட்டெடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். கட்டாயத்தின் பேர்ல தாம் புருஷன் கூட விவசாயம் பார்க்க போறா. ஒரு நாள் டிக்டாக் கம்பெனில இருந்து சோனியாவுக்கு ஒரு பார்சல் வருது. அதுல அவளுக்கு ஒரு லெட்டரும் வந்துச்சு. அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, டிக்டாக்ல 2 லட்சத்துக்கும் மேல ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. உங்களுடைய குரல் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. நாங்க உங்களுக்கு புதுசா ஒரு மொபைல் கொடுக்கறோம். தயவு செஞ்சு டிக்டாக்ல பாடுங்க. அவளோட புது மொபைல்ல சோனியா இன்னும் நிறைய வீடியோஸ பண்றா. கொஞ்ச நாள்ல அவ இப்படியே பாடி பாடி டிக்டாக்ல அவ ஒரு பெரிய ஸ்டாரா ஆயிடுறா. ஒரு நாள் ஒரு மியூசிக் கம்பெனில இருந்து சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வராங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, சோனியா, உங்க பாட்டெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க உங்களுக்கு 20 லட்ச ரூபாய் செக் கொடுக்கறோம். நீங்க எங்க கம்பெனிக்காக ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும். சோனியா அந்த பணத்தை தன்னோட மாமனார் கிட்டயும் புருஷன் கையிலயும் கொடுக்கறா. இப்ப நம்ம நிலத்தை அந்த ஜமீன்தார் கிட்ட இருந்து ஈஸியா மீட்டலாம். என்ன மன்னிச்சிடுமா, உன் திறமைய நான் புரிஞ்சிக்கல. சுமன் ஒரு வசதியான குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. அவ தன்னோட அம்மா அப்பாவோட வாழ்ந்துட்டு இருந்தா. அவளோட அம்மா அனுராதா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான். அவங்க பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கிறதுனால அவ ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி தெரியுவா. அவங்களுக்கு அப்புறம் சுமனோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்ட்டு அவங்க ஒரே கவலையா இருப்பாங்க. சுமன், உன்னோட எடை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. நீ இப்போ இருக்கிற வயசை விட ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி தெரியற. ஒருவேளை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா உன்னோட கல்யாணத்துக்கு ரொம்ப பிரச்சனையாகும். அம்மா, நான் என்ன செய்யறது? நான் ஒரு நாளுக்கு ஒரு ரொட்டியை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனாலுமே குண்டாயிட்டு இருக்கேன். நான் ஒரு ரொட்டியை கூட சாப்பிடாம இருந்தா நான் எப்படிமா உயிரோட இருப்பேன்? நான் ஏன் தான் இப்படி குண்டாயிட்டு இருக்கேனே தெரியல. கண்ணு, நீ ஒரு வேலை செய்யு. நீ ஒரு ஜிம்ம ஜாயின் பண்ணு. நல்லா எக்ஸசைஸ் பண்ணா உன்னோட எடையும் குறையலாம். அனுராதா சொன்ன மாதிரியே சுமன் ஒரு ஜிம்ம ஜாயின் பண்ணா. அந்த இடத்துல ஒரு ட்ரெயினர் சுமனை நிறைய விதமான எக்ஸசைசஸ பண்ண வைக்க பார்த்தா. ஆனா ஒரு லாபமும் இல்லாம போச்சு. ஏன்னா சுமனை எந்த மெஷின் மேல எக்ஸசைஸ் பண்ண வச்சாலும் அந்த மெஷின் எல்லாம் உடைஞ்சு போயிட்டு இருந்தது. அட கடவுளே, உன்னோட எடை எவ்வளோ ஜாஸ்தியா இருக்குன்னா எல்லா மெஷினும் உடைஞ்சு போயிட்டு இருக்கு. இப்போ நான் ஓனர் கிட்ட என்ன சொல்றது? சரி, பரவாயில்ல விடு. நீ மெஷின் மேல எக்ஸசைஸ் பண்றதுக்கு பதிலா தர மேலேயே ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணு. பிங்கி சுமனுக்கு நிறைய விதமான எக்ஸசைசஸ காமிச்சா. அதுல ஒரு எக்ஸசைஸ் படி அவளோட கைகளை தன்னோட இடுப்புக்கு பின்னாடி எடுத்துட்டு போனா. அதுலயே நல்லா சிக்கிக்கிட்டா. அட, யாராவது என்னோட கைகளை விடுவீங்க. என்னால கைகளை முன்னாடி எடுத்துட்டு வர முடியல. எனக்கு ரொம்ப வலிக்குது. யாராவது எனக்கு உதவி செய்யுங்க. பிங்கி சுமனோட கைகளை விடுவிச்சதுமே பாவம் பிங்கி மேல சுமன் விழுந்துட்டா. ஐயோ அம்மா, என்ன விட்டுரு. என்னால உன்னோட எடைய குறைக்கவே முடியாது. எப்பயாவது கண்ணாடியில பாத்துக்கிட்டியா? உன்னோட எடை 100 கிலோ விட ஜாஸ்தியா இருக்கும். சுமன் ரொம்ப கவலையா தன்னோட வீட்டுக்கு போனா. அப்புறம் அனுராதா கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா. அனுராதாவும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் அனுராதா மார்க்கெட்டுக்கு சில பொருட்களை வாங்க போனாங்க. அங்க அவங்களோட பழைய பக்கத்து வீட்டுக்காரங்களை சந்திச்சாங்க. அட அக்கா, அப்புறம் எப்படி இருக்கீங்க? நீங்க இங்கிருந்து போனதும் காலையே இல்லை. அப்புறம் வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்குங்க. இப்போ சுமனுக்கு கல்யாண வயசும் வந்துருச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாராவது நல்ல பையன் கிடைச்சா என் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவேன். நீங்க நல்லது பண்ணீங்க. என் மகனுக்காக நான் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் உங்க மகளுக்கு பையனை தேடுறதா சொல்லியிருக்கீங்க. என்ன, உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? நான் என்னோட பையனோட கல்யாணத்தை 1 மாசத்துக்குள்ள பண்ணணும். ஏன்னா ஜோசியர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை விட்டா வேற வழியே இல்லை. நீங்க முதல்ல என் பொண்ணை பாருங்க. அட இல்ல, நீங்க கல்யாண வேலையை பாருங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் நாங்க உங்க வீட்டுக்கு வரோம்.
அவரு தன்னோட பையன் ஆஷிஷ பொண்ணை பார்க்காமலேயே கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. மணப்பொண்ணாட்டும் சுமன் வந்தப்போ அவளை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. குண்டான மணப்பொண்ணை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. அப்பா, இந்த குண்டு பொண்ணை நான் கட்டிக்கணுமா? நான் என்ன பாவம் பண்ணேன்? எங்க காலேஜ்ல நான் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? என்னோட வாழ்க்கையே மாத்த போறீங்க நீங்க. நான் எல்லாம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இங்க பாருப்பா, இப்போ நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. உன்னோட ஜாதகத்துல தோஷம் இருக்கு. நீ இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கலனா உனக்கு கோடிக்கணக்கில் லாஸ் ஆகும். அவங்க அப்பா சொன்னதுக்காக ஆஷிஷ் சுமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவன் சுமனை எப்பவுமே தன்னோட மனைவியாட்டம் பாத்துக்கிட்டதே இல்ல. ஒரு நாள் அவங்க அப்பா சொன்னதுக்காக ஆஷிஷ் சுமனை வெளியில கூட்டிட்டு போனான். அங்க அவ ஸ்விம்மிங் பூல்ல இறங்கினதுமே அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வந்துருச்சு. நீ ஒரு ஸ்விம்மிங் பூல குதிச்சனா மறுபடியும் அதுல யாரும் குளிக்கவே முடியாது. அவ்வளோ குண்டா இருக்க நீ. சுமன் ஆஷிஷ் கூட நடந்து போயிட்டு இருக்கிறப்பெல்லாம் எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவ சோஃபால உக்காந்தப்போ அந்த சோஃபா உடைஞ்சு போயிடுச்சு. இத பார்த்து அவளுக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனால அன்னில இருந்து அவ தரையிலேயே உக்காந்துக்கிட்டு இருந்தா. இனி என்னால தாங்க முடியாது. உன்னோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு உன் கூட வர்றதுக்கே ஒரு மாதிரி கேவலமா இருக்கு. நீ என் கூட வராத. சுமன் தன்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு அன்னில இருந்து ஆஷிஷ் கூட வெளியில போகிறதே நிறுத்திட்டா. ஒரு நாள் ஆஷிஷோட காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதனால அவனோட பிசினஸ்க்கு நிறைய லாஸ் வந்துச்சு. நிலைமை எந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சுன்னா அவங்க வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியதாயிடுச்சு. சுமன், ஆஷிஷ் இப்போ படுக்கையா இருக்கான். இப்போ நீ தான் இந்த வீட்டை பாத்துக்கணும். அம்மா, நான் எப்படிமா இந்த வீட்டை சமாளிக்க முடியும்? நாம எப்பவுமே தோல்வியை ஒத்துக்க கூடாது. நீ மால்பூவே ரொம்ப நல்லா செய்வ. எந்த அளவுக்கு நல்லா செய்வேனா எல்லாரும் நீ செஞ்ச மால்பூவை சாப்பிடணும்னு நினைச்சாங்க. அதனால நீ மால்பூவை செஞ்சு ஜனங்களுக்கு விக்கலாம்ல. சுமன் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே செஞ்சா. வீட்ல இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் காசு வச்சு மால்பூவைக்கு தேவையான பொருட்களை எடுத்து வந்து மால்பூவை தயார் செஞ்சு விற்க ஆரம்பிச்சா. அவ கையால செஞ்ச மால்பூவே நிஜமாவே ரொம்ப ருசியா இருந்தது. ஒரு நாள் அவளோட கடையில உட்காந்து மால்பூவை வித்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு ஆளு வந்தான். இங்க பாருமா சுமன், உன் கையில பண்றது எல்லாமே ரொம்ப ருசியா இருக்கு. எனக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி வேற ஸ்வீட்ஸ் எல்லாம் ஃபெயில். அட அண்ணா, நீங்க மால்பூரி பத்தி சொல்றீங்க. அது கூடவே அவங்க கையால பண்ண அந்த காய்கறி இருக்குல்ல, அது இன்னும் சுவையாக்குது. அதனால மால்பூவோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகுது. அப்பதான் அந்த பக்கமா ஒரு சேட்டு போயிட்டு இருந்தாரு. அவரு மால்பூவையோட மனத்தை சுவாசிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்து சுமன் கிட்ட இப்படி சொன்னாரு. அட என்னம்மா, என்ன டிஷ் இது? இதோட நறுமணம் ரொம்ப தூரத்துக்கு வீசுது. இது மால்பூவே சேட்டையா, சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா. நறுமணமே இவ்வளோ நல்லா இருக்குன்னா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இப்பவே தரேன். சேட்டு அந்த மால்பூவை சாப்பிட்டதுமே அந்த மால்பூவேக்கு தீவிரமான ஃபேன் ஆயிட்டான். அப்புறம் சுமன் கிட்ட இப்படி சொன்னான். என்னோட மகளோட கல்யாணம், இந்த மாதிரி டிஷ்ஷை தான் நான் கல்யாணத்துக்கு தேடிக்கிட்டே இருந்தேன். உன் கையில பண்ண இந்த மால்பூவா எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னா இதை என்னோட மகளோட கல்யாணத்துக்கு எல்லாருக்குமே போட போறேன். என் மகளோட கல்யாணத்துல நீ இதை பண்ணி கொடுக்குறியாமா? சுமனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. சேட்டு அவகிட்ட அட்வான்ஸ் கொடுத்தாரு. அதை வச்சு அவ தன்னோட வீட்டை விடுவிச்சுட்டா. இப்போ சுமனோட மால்பூவே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருந்தது. தூரத்துல இருந்தெல்லாம் கூட ஜனங்க வந்து அவளோட மால்பூவை சாப்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே ஆஷிஷ் பூர்ணமா குணமாயிட்டான். ஆஷிஷ் தன்னோட மனைவி சுமனோட முயற்சியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். இப்போ அவன் சுமனை மனசாரா விரும்ப ஆரம்பிச்சான். அப்புறம் சுமன் கூடவே சேர்ந்து மால்பூவைக்கான வியாபாரத்தை செஞ்சான். சுமன், என்னை மன்னிச்சிரு. உன்னோட உழைப்புல தான் நான் இப்போ இங்க நிக்கிறேன். நான் உன்னை எவ்வளோ திட்டிருப்பேன், ஆனாலும் நீ என்னை எப்படி பார்த்துக்கிட்ட. இந்த வீட்டை காப்பாத்தின. இனிமே நான் பார்த்துக்கிறேன். நீ குண்டா இருக்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வியாபாரத்துல நான் உனக்கு உதவி பண்றேன். சுமன் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் சந்தோஷத்துல 2 பேரும் ஒருத்தர் பாசமா கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. காவ்யாவுக்கு கல்யாணம் ஆனப்போ அவ ரொம்ப அழகா இருந்தா. கல்யாணமான கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் அவளோட உடல் எடை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கர்ப்பமானப்போ ஏறின எடை அப்புறம் குறையவே இல்லை. ஆனா காவ்யாவுக்கு அவளோட உடல் எடை பத்தி எந்த கவலையும் இருக்கல.
காவ்யா கல்யாண வாழ்க்கையில எவ்வளவு முழுகி போயிருந்தான்னா தன்னை பத்தி யோசிக்க அவளுக்கு நேரமே இருக்கல. பாக்க பாக்க அப்படியே 15 வருஷங்கள் ஆயிடுச்சு. அரே பிரசாந்த், நில்லுங்க நில்லுங்க, டிஃபன் மறந்து போயிட்டீங்க. நீ டிஃபன் கொடுத்துருக்கலனா நான் பசிச்சிட்டே இருந்திருப்பேன். நான் இருக்கும்போது அப்படியாக விட்டுருவேனா? பிரசாந்துக்கு டிஃபன் கொடுத்துட்டு காவ்யா வீட்டுக்கு திரும்பிட்டா. நாளைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு இல்லையா? ஆனா நீ வர வேண்டாம், அப்பா வரட்டும். ஆனா செல்லம், அப்பா பிஸியா இருக்காரு. சரி, அப்படின்னா யாரும் வராதீங்க. ஏண்டா? ஏன்னா உங்களை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க தெரியுமா? அவங்க எல்லாரும் நீயும் உங்க அம்மா மாதிரி குண்டாயிடுவேன்னு சொல்றாங்க. இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. அட செல்லம், அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நீங்க என் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்குக்கு வராதீங்க, அவ்வளவுதான். பரி இப்படி பேசினதுனால காவ்யாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பரி என்னமோ கிளம்பிட்டா. ஆனா காவ்யா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு கல்யாணமான நேரத்துல ஒல்லியா இருந்ததை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா. அப்புறம் தன்னை தானே கண்ணாடியில பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டா. சாயங்காலம் பிரசாந்த் வீட்டுக்கு திரும்பினப்போ காவ்யா பிரசாந்துக்கு நான் என்னோட எடைய குறைக்கணும் அப்படின்னு சொன்னா. இப்போ என்ன ஆச்சு? காவ்யா பிரசாந்த் கிட்ட பரி கூட நடந்த பேச்சுவார்த்தை பத்தி சொன்னா. அவ உன்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. ஆனா அவ சொன்னது சரிதானே. என்ன பாருங்க, நான் எவ்ளோ குண்டாயிருக்கேன்னு. நான் கல்யாணம் ஆனப்போ எப்படி இருந்தேன், இப்ப பாருங்க எப்படி ஆயிருக்கேன். நான் ஏதாவது செஞ்சு என்னோட எடைய குறைச்சே ஆகணும். அப்படின்னா நீ இப்போ ஜிம்முக்கு சேரணும்னு இருக்கியா? அது என்னன்னா, நான் ஒல்லியா இருந்தப்போ தினமும் ஜாகிங் பண்ணுவேன். இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஜாகிங் ஆரம்பிச்சா ஒல்லி ஆனாலும் ஆகுவேன்னு நினைக்கிறேன். கிரேட் ஐடியா. சரி, நான் உன் கூட ஜாகிங்குக்கு வரேன். பக்கா? பக்கா. அடுத்த நாள்ல இருந்து காவ்யாவும் பிரசாந்தும் ஒன்னா ஜாகிங் போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே காவ்யாவுக்கு சோர்வாயிடுச்சு. என்னால இன்னும் ஓட முடியாது. வா, அந்த பெஞ்சில உட்காருவோம். காவ்யாவும் பிரசாந்தும் அங்க ஒரு பெஞ்ச் மேல உட்கார்ந்தாங்க. காவ்யா தண்ணி குடிச்சா. நான் ஒல்லியாகுவேன்னு உங்களுக்கு தோணுதில்ல? எதுக்காகாது? என் பொண்டாட்டி என்ன வேணா பண்ணுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, இப்போ மறுபடியும் ஜாகிங் பண்ணலாமா? பிரசாந்த் எப்பவுமே தன்னோட மனைவிக்கு மோட்டிவேட் பண்ணுவாரு. அவங்க தினமும் ஜாகிங் போக ஆரம்பிச்சாங்க. நாளாக ஆக காவ்யாவோட ஸ்டாமினா அதிகமாச்சு. இப்ப அவளுக்கு முன்ன மாதிரி டயர்டும் ஆகல. ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவோமா? டயர்ட் ஆயிடுச்சா? அவங்க 2 பேரும் பெஞ்ச் மேல உட்கார்ந்தாங்க. உனக்கு வர வர நல்ல ஸ்டாமினா வந்திருக்கு. நான் முன்னையும் ஓடிட்டு இருந்தேன். ஒருவேளை அதனால தான் இருக்கலாம். நான் உன்னோட ஜாக் பண்ண முடியுமோ இல்லையோ தெரியாது. பரவாயில்ல, நீயே கூட இருக்கல, அதுவே போதும். சரி, நீ இங்கே உட்காரு, நான் இன்னும் கொஞ்சம் ஜாக் பண்ணிட்டு வரேன். அப்புறம் ஒன்னா வீட்டுக்கு போயிடலாம். காவ்யா கான்பிடென்ட்டா ஓடுறத பார்த்து பிரசாந்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ மனைவிக்கு நடக்கிற மாற்றங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரொம்ப சீக்கிரமாவே காவ்யா தன்னோட எடைய குறைச்சிட்டா. எல்லாருக்கும் இத பார்த்து அதிசயமாயிடுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, மம்மி, நாளைக்கு எனக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு. தெரியும். அப்பாவுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன், வரேன்னு சொல்லிருக்காரு. ஆனா அப்பா இல்ல, நீங்க வாங்க. ஆர் யூ ஷூர்? நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காட்டுறேன் எங்க அம்மாவா சும்மாவான்னு. பரி அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டா. இத பார்த்து காவ்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ பரிய கட்டி பிடிச்சுக்கிட்டா. மறுநாள் காவ்யாவும் பரி ஸ்கூலுக்கு போனப்போ பரியோட ஃப்ரெண்ட் ஒருத்தி அவங்க கிட்ட வந்தா. பரி, இது யாருடி? ஏன் மாம். பொய் சொல்லாத, உங்க அம்மாவை எனக்கு தெரியாதா? அவங்க அது கொஞ்சம் குண்டா. கண்ணா, நான் தான் பரியோட அம்மா. நான் குண்டா தான் இருந்தேன், ஆனா இப்போ இல்ல. சாரி ஆண்டி. பரவாயில்லம்மா. பரிக்கு அவங்க அம்மா நினைச்சு ரொம்ப பெருமையா இருந்தது. காவ்யாவுக்கு பரியோட சந்தோஷம் ரொம்ப முக்கியமா இருந்தது. இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, மனசு வச்சா நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாங்கிறது தான். காவ்யா 15 வருஷம் குண்டா இருந்தா. ஆனா அவ மனசு வச்சதுனாலதான் அவளால இத சாதிக்க முடிஞ்சது. அதனாலதான் சொல்லுவாங்க, முயற்சி பண்றவங்களுக்கு என்னைக்குமே தோல்வி இல்லைன்னு. சின்ன வயசுல இருந்தே உணரும் திறனும் இரக்க குணமும் கொண்டவ. கமலா, என்னாச்சு? எல்லாரும் சாப்பிடுறாங்க, நீ மட்டும் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? எங்க வீட்ல நேத்து அரிசியும் காய்கறியும் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்ல சாப்பாடு செய்வாங்க. இந்தா, ஏன் டிஃபனை சாப்பிடு, எனக்கு பசிக்கல. மேகா பெரியவள ஆனதும் அப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆனதும் அப்ப கூட அவளோட சுபாவம் மாறவே இல்லை. அவ அவங்க மாமியார் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே நிறைய உதவி பண்ணுவா. ஒரு நாள் மேகாவோட மாமியாரும் நாத்தனாரும் மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க. அப்ப மேகாவோட வீட்டுக்கு ஒரு லேடி வந்தா. புது மருமகளே, சரி நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா?
உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கே, அங்கேதான் நானும் இருக்கேன். நான் உனக்கும் ரமனுக்கும் அத்தை மாதிரி. அத்தை, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ரோட்ல அடிக்கடி நீங்க வரும்போது பார்த்துருக்கேன். இங்க பாருமா, எங்க வீட்ல மாவு முடிஞ்சு போச்சு. நான் கூட 2-3 நாளைக்கு சாப்பிடாம பட்னியா இருந்துருவேன். ஆனா வீட்ல விருந்தாளி வந்திருக்காங்க. எனக்கு நீ கொஞ்சம் மாவு தர முடியுமா? அத்தை, இத உங்க வீடா நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு மாவு வேணுமோ எடுத்துட்டு போங்க. வேணும்னா காய்கறி கூட எடுத்துட்டு போங்க. நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா, சந்தோஷமா வாழணும். மேகாவோட மாமியாரும் அவளோட நாத்தனார் உமாவும் மார்க்கெட்ல இருந்து வீட்டுக்கு வந்தப்ப பாக்ஸ்ல மாவு ரொம்ப குறைவா இருந்ததை அவங்க கவனிச்சாங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல இருந்த காய்கறிகளையும் காணோம். மருமகளே, மாவும் காய்கறியும் எப்படிமா இவ்வளோ குறைஞ்சது? நீ என்ன அதை சாப்பிட்டுட்டியா? இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்காங்களே கங்கா அத்தை, அவங்க தான் வந்திருந்தாங்க. அவங்க வீட்ல மாவும் காய்கறியும் தீந்து போச்சான். அதான் நம்ம வீட்ல வாங்கிட்டு போனாங்க. ரொம்பவே இறக்கப்படாதம்மா. உன் புருஷன் வேலை செய்யறது ஒரு சின்ன சாதாரண கம்பெனில. அவனோட வருமானத்துல தான் நம்ம குடும்பமே நடத்திட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வயலோ நிலமோ எதுவும் கிடையாது. நீ என்னடனா மாவு காய்கறி எல்லாம் மத்தவங்களுக்கு தானம் பண்ற. மறுபடியும் யாராவது இப்படி வந்தாங்கன்னா பக்கத்து வீடோ பிச்சைக்காரங்களோ யாருக்கும் எதுவும் கொடுக்காத. மாலதி ஒவ்வொரு வருஷமும் அக்ஷய திதி அன்னைக்கு ஏதாவது தங்கத்துல ஒரு பொருள் வாங்குறது அவங்களுக்கு வழக்கம். இந்த தடவை அவங்க யோசிச்சாங்க, அவங்க பொண்ணுக்கு மட்டும் இல்ல மருமகளுக்கும் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாங்க. மருமகளே, இன்னைக்கு அக்ஷய திதி. நான் உமாவுக்கு ஜிமிக்க வாங்க போறேன். அப்புறம் உனக்கு ஒரு தங்க நெக்லஸ் வாங்க போறேன். மேகா தன்னோட நாத்தனார் மாமியார் கூட மார்க்கெட்ல இருந்து திரும்பி வரும்போது அவளோட பார்வை ஒரு பிச்சைக்கார மேல பட்டுச்சு. அவர் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாரு. அவர் ஜனங்க கிட்ட சாப்பாடு இல்ல வைத்தியத்துக்கு பணம் கேட்டாரு. மாமியார் கூட இருக்கும்போது பிச்சைக்காரனுக்கு உதவி பண்றதுக்கு மேகாவுக்கு தைரியம் பத்தல. அன்னைக்கு ராத்திரி மேகாவுக்கு தூக்கமே வரல. அவளுக்கு மறுபடியும் அந்த பெரியவரோட ஞாபகம் வந்துச்சு. அவரை நினைச்சு பரிதாபப்பட்டு இவ கண்ணெல்லாம் கலங்குச்சு. கடைசியில விடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேகா எழுந்தா. அப்புறம் போய் தன்னோட தங்க நெக்லஸ அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தா. இந்தாங்க, இத கொண்டு போய் வித்துருங்க. நீங்க வைத்தியம் பார்த்துக்கங்க. அப்புறம் உங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க. கொஞ்ச நாள்ல கர்வா சவுத் ஃபெஸ்டிவல் வந்துச்சு. மேகாவோட புருஷன் அன்னைக்கு வீட்ல இல்ல. மருமகளே, நீ இன்னைக்கு ஏன் அந்த நெக்லஸ போட்டுக்கல? வருஷத்துல என்னைக்காவது தான் இந்த மாதிரி நல்ல நாளுங்கெல்லாம் வரும். அன்னைக்கு தான் தங்கம் வெள்ளி எல்லாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அம்மா, அது வீட்ல இல்ல. எனக்கு இந்த நகையெல்லாம் போட்டுக்க விருப்பம் இல்ல. அட, நீ உன் புருஷனுக்கு ஆன்லைன் பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்க. போய் அந்த நெக்லஸை போட்டுட்டு வா. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். அம்மா, அது என்ன அது நான் அந்த நகைய ஒரு பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்துட்டேன். அடி பாவி, உனக்கு என்ன பைத்தியமா? நான் இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை என் வீட்ல எப்பவும் வச்சுக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியே போ. சோறு தண்ணி இல்லாம வெளியில அலைவ இல்ல, அப்பதான் உனக்கு பணத்தோட அருமை புரியும். மேகாவோட மாமியார் மேகாவை அன்னைக்கு ராத்திரியே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா. மேகா கிட்ட அவளோட போனை கூட கொடுக்கல. மேகா ராத்திரியில ரோட்ல தடுமாறிக்கிட்டு இருந்தா. அவ ரோட்ல ஒரு சின்ன பொண்ணை பார்த்தா. அந்த குழந்தை மேகா கிட்ட சாப்பாடு கேட்டுச்சு. மேடம், 3 நாளா பட்னியா இருக்கேன். பைசா ஏதாவது இருந்தா கொடுங்க. மேடம், அந்த கடவுள் உங்களை நல்லா வச்சிருக்கட்டும். உனக்கு கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்லம்மா. இங்கிருந்து போயிடு. மேகா பார்த்தா அவ கண்கள்ல சூடான கண்ணீர் தங்கமா கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அட, இதென்ன? என் கண்ணுல இருந்து தங்க கண்ணீர் கொட்டுதா? மேகா தன்னோட கண்ணுல இருந்து வந்த தங்கத்தை தன்னோட கைகள்ல சேகரிச்சா. அந்த குட்டி பொண்ணு கையில கொடுத்தா. இந்தா, இத கொண்டு போய் வித்தா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். மேகா நகரத்துல முன்னாடி நடந்து போனா. அந்த ரோட்ல ஏழைங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்ததை பார்த்தா. குளிர்ல அவங்க நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. மேகாவோட இறக்கமான மனசால அவங்கள பார்த்து ரொம்ப இறக்கப்பட்டா. அவ கண்கள்ல இருந்து தங்கத்துல கண்ணீர் சொட்டுகள் விழுந்தது. மேகா எல்லா தங்கத்தையும் அந்த ஆளுங்களுக்கு பிரிச்சு கொடுத்தா. காலையில விடிஞ்ச உடனே மேகா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பிரசித்தமான கோவிலுக்கு போனா. அப்புறம் அந்த கோவில் வாசல்ல உட்கார்ந்திருந்த ஏழைங்களுக்கு தன்னோட கண்கள் மூலமா கிடைச்ச தங்கத்தை கொடுத்தா. மேகாவோட மாமியாரோட ஃப்ரெண்டு நந்தினி
அந்த கோவிலுக்கு பூஜை பண்றதுக்காக வந்திருந்தா. அவ மேகாவ தன்னோட கண்ணுல இருந்து தங்கத்தை எடுத்து ஏழைங்களுக்கு கொடுக்கற போது அவ பார்த்துட்டா. நந்தினி உடனே மாலதி கிட்ட போனா. அப்புறம் சொன்னா, மால்தி, நீ என்ன உன்னை ரொம்ப ஏழைன்னு சொல்லிக்கிற? உன்னோட மருமக என்னன்னா கோயில்ல பிச்சைக்காரங்களுக்கு தங்கமா கொடுக்கறா. அவ கண்ல இருந்து தண்ணீர் தங்கமா கொட்டுது. மேகாவோட மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் இது தெரிஞ்சதும், மேகாவோட கண்கள்ல கண்ணீர் தங்கமா வருதுன்னு தெரிஞ்சதும் உடனே அவங்க அந்த கோவிலுக்கு போனாங்க. அப்புறம் ரொம்ப பாசமா மேகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. மன்னிச்சிடுமா மருமகளே, எங்களுக்கு தெரியாது. அதாவது உன்னோட கண்கள் தங்க கண்ணீர்ல அழுகுதாமே. நான் உன் கூட எவ்வளோ நாள் இருந்திருக்கேன். இப்போ உடனே அழ ஆரம்பிய. அப்புறம் நிறைய தங்கத்தை கொடுத்துரு. அம்மா, நீங்க சொல்றதுனாலயோ இல்ல என் விருப்பத்தாலேயோ நான் அழுவ முடியாது. ஏதாவது ஏழை இல்ல அனாதைய பார்த்தா என் மனசுல ஏற்படுற அனுதாபத்துல அழுதுருவேன். என்ன வளர்ற நீ? நான் இப்பவே ஒன்ன அழ வைப்பேன். மாலத்தி நெருப்ப மூட்டினா. அப்புறம் தன்னோட பொண்ணுகிட்ட சொன்னா, உமா, நீ மேகாவோட காலப்படி, நான் கைய பிடிக்கிறேன். இவள நாம நெருப்புக்கு மேல வைப்போம். அப்ப இவ அழுது தானே ஆகணும். மாமியாரும் மருமகளும் சேர்ந்து மேகாவை நெருப்புக்கு மேல பிடிச்சுக்கிட்டாங்க. மேகா ரொம்ப மோசமா கத்தினா, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. பைத்தியம், எதுக்குடி இப்படி கத்துற? அழ ஆரம்பியே. அப்பதான் மேகாவோட புருஷன் ரமன் வீட்டுக்கு வந்தாரு. அவர் உடனே மேகாவை நெருப்புல இருந்து காப்பாத்தினாரு. மம்மி, உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? ஏன் என் பொண்டாட்டியை எரிச்சு நீங்க கொல்ல போறீங்களா? உன்னோட பொண்டாட்டி தங்க கண்ணீர்ல அழறா. இவ அழுதாத்தானே நாம பணக்காரங்களா மாற முடியும். இவ ஏன் அழ மாட்டேங்கிறா? பக்கத்து வீட்டுக்காரங்க என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. மேகா கண்ணுல கொட்டுற தங்க கண்ணீர் கடவுளால கொடுக்கப்பட்ட வரம். அது கருணையினாலதான் வரும். அதை நம்ம தேவைக்காக பயன்படுத்தணும்னு நினைக்க கூடாது. மேகா தன்னோட கண்ணீரை அவ தனக்காக எப்பவுமே பயன்படுத்திக்கிட்டது இல்ல. எப்பவும் ஏழைங்க அப்புறம் யாருமே இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சா.